ஃபர்ஸ்ட் பொதுமக்கள் சேற்றை வாரி வீசியது சில விஷமிகள். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வானதி போன்றவர்கள்லாம் இதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. பொன்முடி மீதே திமுக ஆட்சி நிர்வாகத்திற்காக பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியது மக்கள் கொடுத்த பரிசுன்னா, உங்க அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மீதெல்லாம் எதை கொண்டு எரியணும்? பிரதமர் இதுவரைக்கும் வந்து பார்க்கல. நேற்று மக்கள் இங்க வந்து அவ்வளவு அல்லல் பட்டு உயரத்தில் இருந்து முடிந்த பொழுது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நாடாளுமன்றத்தில் சினிமா பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ களத்துக்கு போன பொன்முடியின் மீதே சேற்றவாரி வீசலாம் தான் அது சரி பரிசுன்னா, சினிமா பார்த்துட்டு இருந்த உங்க பிரதமர் மீது என்னத்தை கொண்டு வீச? என்ன பேச்சு இது வானதிக்கு? வானதியினுடைய தொகுதியில் அவங்க மாவட்டத்தில், கோவை மாவட்டத்தில் ஒரு மாணவி, பள்ளி மாணவி மாண்டு போகிறார். ஆசிரியர் ஒருவர் அந்த பள்ளி மாணவிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு. அந்த மாணவி இறந்து போறார். போய் எட்டி கூட பார்க்கல, அந்த பக்கம் போய் அஞ்சலி கூட செலுத்தல வானதி. வானதி மேல என்னத்தை தூக்கி வீசுறது? கொடுக்கப்பட்ட புயல் வரும், அதான் எச்சரிக்கை. 51 சென்டிமீட்டர் மழை பெய்யும், எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்து வச்சிருந்தார். தனியார் வானிலை நிபுணர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த புயலை மட்டும் எங்களால கணிக்கவே முடியல. திடீர்னு ஸ்லோவாகுது, வேகமாகுது, அது எங்க போயிடுச்சு, எங்க போயிடுச்சு, டைமண்ட்ஸ் மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சு. நீங்க நாங்க தான் வந்து தமிழ்நாடு அரசு தான் சரியா செய்யலன்னு பாஜக குற்றம் சாட்டிச்சுன்னா, புதுச்சேரியில உங்க கூட்டணி அரசு தானே, அங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு? என்ன பண்ணீங்க? அப்போ இது ஒரு இயற்கை பேர். எல்லாம் அப்ப இல்லாம தண்ணி திறந்து விட்டாங்க. சொல்லுங்க, கூட வந்து நில்லுங்க. நிதி ஆதாரத்தை தமிழ்நாட்டுக்காக சண்டை போட்டு வாங்கி கொடுங்க வானதி. அந்த நிதி ஆதாரத்தை எப்படி பயன்படுத்தினீங்கன்னு கேள்வி கேளுங்க. அதெல்லாம் உரிமை இருக்குது. ஆனா நீங்க அப்படிதான் பண்றீங்களா? இல்ல, பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வாங்கவே தெரியல தமிழ்நாடு அரசுக்கு. என்னங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கு ஒதுக்குனாங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குனீங்க, குஜராத்துக்கு ஒதுக்குனீங்க. குஜராத்துக்கு புயல் வந்து அடுத்த நாள் போய் இறங்கினார். 1000 கோடி ரூபாய் கேட்காமலே அறிவிச்சார். அந்த லெவலுக்கு அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம விஜய் ஒரு வந்து பனையூருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அழைச்சு அவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கியிருந்தாங்க. நேரில் போகிறதுனால இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பல சிக்கல்களை தவிர்க்க இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்ததாக சொல்லியிருந்தாங்க. நேரில் போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அவங்க தரப்பில் ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அதை முற்றிலும் நிராகரிக்கிறதுக்கு என்னால் முடியலை. தட் மீன்ஸ் விஜய் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா எவ்வளோ கூட்டம் கூடுன்னு தெரியும். எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல அவர் நாளைக்கு எலெக்ஷன் வந்து தான் என்னதான் செய்ய போகிறாரு? மக்களை சந்திக்க தான் போகிறார். நீங்கள் வந்து ஏதோ இடத்துல மக்களையும் உங்கள் ரசிகர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தயார்படுத்தும், பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு. மக்கள் சந்திப்பை பழக்கப்படுத்துறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல். வணக்கம். வணக்கம். அமைச்சர் பொன்முடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மாவட்ட பகுதிகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. சமாதானப்படுத்த போகும்போது அவர் மீதே சேற்றை தூக்கி வீசியிருக்காங்க. கடும் வைரலாக இருந்துச்சு, எல்லோராலும் பேசப்பட்டிருந்துச்சு. எதிர்க்கட்சிகளால் அது ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கப்பட்டிருச்சு. உங்களோட ஆட்சிக்கான மக்கள் கொடுக்குற பரிசுங்கிற மாதிரியெல்லாம் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள்லாம் பேசுனாங்க. இப்படியான சர்ச்சை, ஒரு மழை வெள்ளத்தை சரியாக கையாளாமல் அல்லது அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தொய்வு இருக்குது, அதுதான் மக்கள் இப்படி ரியாக்ட் ஆகிட்டாங்கன்னு இதை புரிஞ்சுக்கலாமா? எப்படி பார்க்கறது? ஃபர்ஸ்ட்டு பொதுமக்கள் சேற்றை வாரி வீசியது சில விஷமிகள். ஓகே, பொதுமக்கள் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருந்த சில விஷமிகள் அதை செஞ்சுருக்கிறாங்க. எல்லா பொதுமக்களும் அதை செய்யலை. பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு கோபம் வருவது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, அதில் மாற்றுக்கிறது இல்லை. கோபம் வரும். அந்த கோபம் வந்து மக்களுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக வந்து வெளிப்படும். அதில் வந்து மாதிரி சாலை மறியல் அல்லது போராட்டங்கள், இது எல்லாமே அந்த மக்களுடைய அந்த நிமிட கோபத்தினுடைய வெளிப்பாடு. ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த கோபத்தை அவங்க யார்கிட்ட தான் காட்டுவாங்க? ஆட்சியாளர்கள் நோக்கி தான் காட்டுவாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. அதை புரிந்து கொண்டு இருக்க அமைச்சர் பொன்முடி அவர்கள், நான் அதை வந்து புரிந்துக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து எந்த வேலையை பார்த்துட்ருக்கோம், இன்னமும் தொடர்ந்து மக்களோடு நிற்கிறோம், மக்களுக்கு நிவாரணங்களை கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வானதி போன்றவர்கள்லாம் இதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போது பொன்முடி மீதே திமுக ஆட்சி நிர்வாகத்திற்காக பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியது மக்கள் கொடுத்த பரிசுன்னா, உங்கள் அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மீதெல்லாம் எதை கொண்டு எரியணும்? கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா நீங்கள் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி என்ன? பெட்ரோல் டீசல் விலை என்ன? சீனாக்காரன் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உத்தரப்பிரதேசில் 5 அப்பாவி முஸ்லீம்களை சுட்டு கொண்டுட்டார் யோகி ஆதித்யநாத், அவர் மீது எதை கொண்டு வீசுறது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எதை பரிசாக கொடுக்கறது? இந்த கேள்வி வருது இல்லை? சரி, இவ்வளவு நாள் இந்த வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 5-6 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும், இடையில ஓராண்டு மட்டும்தான் 2021 மட்டும் தான் புயல் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு. தானே புயல், ஒக்கி புயல், அதுக்கு முன்னாடி வரிசையாக இது வரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்குது? தமிழ்நாடு என்ன தனி நாடா? இல்லை, இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் தானே. இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? சரி, பிரதமர் இதுவரைக்கும் வந்து பார்க்கல. நேற்று மக்கள் இங்கே வந்து அவ்வளவு அல்லல் பட்டு துயரத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நாடாளுமன்றத்தில் சினிமா பார்த்துட்டு இருந்தார். இப்போ
இப்போ களத்துக்கு போன பொன்முடியின் மீதே சேற்றவாரி வீசலாம் தான் அது சரி பரிசுன்னா சினிமா பார்த்துட்டு இருந்த உங்கள் பிரதமர் மீது எண்ணத்தை கொண்டு வீச என்ன பேச்சு இது வானதிக்கு? வானதியினுடைய தொகுதியில் அவங்க மாவட்டத்தில், கோவை மாவட்டத்தில் ஒரு மாணவி, பள்ளி மாணவி மாண்டு போகிறாள். ஆசிரியர் ஒருவர் அந்த பள்ளி மாணவிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, அந்த மாணவி இறந்து போகிறார். போய் எட்டி கூட பார்க்கல, அந்த பக்கம் போய் அஞ்சலி கூட செலுத்தலை வானதி. வானதி மேலே என்னத்தை தூக்கி வீசுறது? எதை பரிசாக கொடுக்கறது? இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? அப்போ பாஜக எல்லா மாநிலங்களும் என்ன அரசியலை செய்கிறதோ அதை தமிழ்நாட்டிலையும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு மர்ம திரவத்தை வீசினாங்க. இதையே நீங்கள் அவங்க மேலே யார் மேலேயாவது மக்கள் கோபப்பட்டு என்னான்னு கேட்டுட்டா போதும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஐயோ இல்லை, நீங்கள் என்னெல்லாம் வானது பாதுகாப்பு இல்லை, இது ஆட்சியா, இப்படி தான் நடக்குமா? அப்போ ஆட்சி கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது சேற்றை வாரி சில விஷமிகள் வீசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியலை கடந்து அதை என்ன செய்யணும்? கண்டிக்கணும். அதான் மாண்பு. நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது. முதலமைச்சர் கண்டித்தார். சீமானுடைய கருத்தியலில் எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அவருடைய கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் கணக்கு முடக்குவது ஏற்புடையதல்ல, இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்டித்தார். நீங்கள் ஒரு குறைந்தபட்ச நியாயமாக பேசணும் பாஜகவினர். ஸோ அப்போ இது வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது பாஜக வந்து எல்லா மாநிலங்களிலும் என்ன அரசியலை பண்ணுறாங்களோ, மலிவான அரசியலை பண்ணுறாங்களோ அது தமிழ்நாட்டில் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேனே, இவர் வந்து ஒரு முறை பஞ்சாபுக்கு போனார். இப்போ பிரதமர் பஞ்சாபுக்கு போனார், போன எலெக்ஷன் ஒட்டின்னு நினைக்கிறேன். அப்போ வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடி கொண்டு இந்த டைம் வேளாண் சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராடுறாங்க. இவர் வான்வழியாக போகிறதா திட்டமிட்டிருக்கார். பஞ்சாபில் பொதுக்கூட்டம், வான்வழியாக போகிறதுக்கு திட்டம். பொதுக்கூட்டத்தில் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாங்க, வானிலை பிரச்சனை காரணமாக இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க, தரை மார்க்கமாக போகிறதா பிரதமருடைய பயண திட்டம் மாற்றப்படுகிறது. வான்வழியாக போகிறதா பிளான் இருந்ததுனால அங்கே விவசாயிகள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இவர் எங்கேயோ நடக்கிற விவசாயிகள் போராட்டத்துக்கு பல கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பாலத்தில் வண்டி நிப்பாட்டிட்டார். பிரதமருடைய வண்டி சாலையில் நிறுத்தப்பட்டு கொஞ்ச நேரம் ரோட்லேயே நிற்கிறார். நின்றுட்டு திரும்பிட்டார். அங்கே போகல. அங்கே போகாததனுடைய காரணம் அங்கே கூட்டம் இல்லைங்கிறதுனால இவர் போகல. திரும்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து விமான நிலையத்திற்கு வந்து வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகள், இவர் சொன்ன இது என்ன தெரியுமா சொன்னார்? இந்த நாட்டினுடைய பிரதமர் யாரும் எதையும் கொண்டு எரியலை, இது மாதிரி சேத்தவாரி வீசில் கல்லை கொண்டு எரியலை, அகிம்சை முறையில் போராடிட்டு இருந்தாங்க. இவர் வண்டியை திருப்பிட்டு விமான நிலையத்துக்கு வந்தவர் சொன்னார், என்னை உயிரோடு அனுப்பியதற்கு நன்றின்னார். இது பேசலாமா இப்படி? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரியே பேசுகிற இந்த போக்கு இருக்குல்ல, இதுதான் பாஜகவினுடைய சுயரூபம். நீங்கள் நான் என்ன கேட்குறேங்க, இது இயற்கை சீற்றங்க. மழையை திமுக வர வச்சுதா? திமுக நில்லுன்னு சொன்னால் அது நிற்க போதா? புயலை திமுக வர வச்சுதா? அறிவிப்பு கொடுக்க வேண்டியது யார்? 51 சென்டிமீட்டர் மழை பெய்யணும்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இந்திய வானிலை ஆய்வு மையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? நீங்கள் சொன்னீங்களா 51 சென்டிமீட்டர் மழை பெய்யும் நீங்கள் சொன்னீங்களான்னு? இல்லை, புயல் வருது, ஹெவி ரெயின் இருக்குன்னு. ஹெவி நீங்கள் இந்த பழைய முன்னாடி இந்த 1980களில் பொதிகை டிவியில் செய்தி வாசித்த மாதிரி சொல்கிறது ஒன்றிய அரசு. ஒரு சில இடங்களில் மழையோ மிதமானது முதல் கனமானது வரை இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும், பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். இதுக்கு எதுக்கு வானிலை ஆய்வு மையம்? துல்லியமாக நீங்கள் சொல்லணும்ல. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு புயல் வரும் என்று கொடுக்கப்பட்ட புயல் வரும், அதுதான் எச்சரிக்கை. 51 சென்டிமீட்டர் மழை பெய்யணும் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்து வைத்திருந்தார்கள். எங்கள் சென்னையில் புயல் கரையை கிடக்கும், சென்னை பக்கத்தில் அதான். ஆனால் அதன் பிறகு புயல் எல்லா வானிலை தனியார் வானிலை ஆய்வு மைய தனியார் வானிலை நிபுணர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த புயலை மட்டும் எங்களால் கணிக்கவே முடியலை, திடீர்னு ஸ்லோவாகுது, வேகமாகுது, அது எங்கே போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு, டைமண்ட்ஸ் மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சு. சரி, நீங்கள் நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு அரசு தான் சரியாக செய்யலைன்னு பாஜக குற்றம் சாட்டிச்சுன்னா, புதுச்சேரியில் உங்கள் கூட்டணி அரசு தானே, அங்கே ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு? வெள்ளக்காடாக மிதஞ்சிச்ச. இப்போ முறைக்கு புதுச்சேரி மக்கள் அல்லல் படுகிறார்களே, என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ இது ஒரு இயற்கை பேரிடர். எல்லாம் அப்போ இல்லாமல் தண்ணி திறந்து விட்டாங்க. இல்லை, பிரச்சனை ரெண்டு. நான் சொல்கிறேன், இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடரும் அந்த மலை, திருவண்ணாமலையில் மண் சரிவில் வந்து 7 பேருடைய உயிர்கள் பலியானது அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரம். களத்துக்கே போய் கூடையே நின்னார் உதயநிதி ஸ்டாலின், துணை முதலமைச்சர், ரைட். ஆனால் இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடலும் இதை தாண்டி பெரிய உயிர் சேதம் எதுவும் இல்லை. பொருட்சேதம் இருக்குது, அதுக்கு களத்தில் நிற்குது. முதலமைச்சர் களத்தில் நிற்கிறாரா? எஸ். கோடநாட்டில் போய் இல்லையே முதலமைச்சர்.
கொடநாடு பங்களால இருக்காரா? பையனூர் பங்களால இருந்தாரா? போயஸ் கார்டனுக்குள்ள வீட்டுக்குள்ள படுத்து தூங்கினாரா? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அத்தனை அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரும் களத்தில் நிக்கிறாங்க. இது இல்ல ஒரு தண்ணி திறந்து இது விட்டது. இயற்கை ஆனாலும் பேரிடர். 2015 இல்லங்க, அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை காரணம் 2015 பிரச்சனை வேற. நல்லா புரிஞ்சுங்க. 2015 இவ்வளவு மழை பெய்யும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு இருந்துச்சு. ப்ராப்பரா நீங்க நீரை வெளியேற்றி வரக்கூடிய நீருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? செம்பரம்பாக்கம் ஏரியை நீங்க தயார் நிலையில வச்சிருந்திருக்கணும். இங்க அப்படி அல்ல. 51 சென்டிமீட்டர் மழை பெய்யும் இவங்க சொல்லல. சாயங்காலம் பொதுமக்கள் கொடுத்த பைட் இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். சாயங்காலம் 4 மணிக்கே வந்து எச்சரிக்கை கொடுத்தது அரசு. என்னன்னு, இந்த மாதிரி தண்ணீர் திறக்க போறோம், நீங்களாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கிற எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அன்புமணி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அந்த அன்புமணி எழுப்பிய கேள்விகளும் நியாயம் இருக்குது. நான் ரெண்டையும் கரெக்டா சொல்றேன். அன்புமணி எழுப்பிய கேள்விகளும் நியாயம் இருக்குது. பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஒன்றிய அரசு எங்கேயும் எச்சரிக்கல. அப்போ ஒன்றிய அரசு ஒன்று சொல்லிச்சுல்ல, இதுதான் அளவுன்னு, அந்த அளவில் மழை பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அதற்கேற்ற தண்ணீரை திறந்து விடுறாங்க, க்ளோஸ் பண்றாங்க. 51 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது மிக வேகமாக என்ன செய்யுது, அணை நிரம்புகிறது. அப்போ நீங்க அணையை திறக்கலைன்னா, அணை உடஞ்சதுன்னா நீங்க அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? நீங்க அந்த இடத்துல இங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன். நிர்மலா சீதாராமன் கொண்டு போய் வச்சுட்டீங்க, வானதி சீனிவாசன் அங்கே வச்சுட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன செய்யணும்? அப்போ உயிர் சேதம் பெரிய அளவில் இல்லாமல் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொருட்சேதங்களை ஈடுகட்ட வேண்டிய பொறுப்புக்கு ஒன்றிய அரசுக்கு சம்பந்தமே இல்லையா? நிதி கொடுப்பாங்கல்ல. எப்போ கொடுத்தீங்க? இது வரைக்கும் வந்து இல்லை, என்ன கொடுத்துருக்கீங்க? அப்போ இயற்கை பேரிடருக்கே நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே. நீங்கள் ஒரு 4-5 விவசாயிகள் மீது காரை விட்டு ஏற்றி கொண்டீங்களே உத்தரப்பிரதேசத்தில், அதுக்கு என்னத்தை கொண்டு அடிக்கிறது உங்களை? உங்கள் அமைச்சருடைய மகன் தானங்க ஏற்றி அடிச்சான், துடிக்க செத்தாங்களே விவசாயிகள். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு எதை பரிசா கொடுக்குறதுன்னு வானதி சீனிவாசன் சொல்லணும்ல. ஜெயக்குமார் ஒரு பக்கம், இது வந்து அந்த மக்கள், அவர் யாரு, அஇஅதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களை இதய தெய்வமாக வணங்கக்கூடிய ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஐயா ஜெயக்குமார் அவர்கள். எந்த ஜெயலலிதா? ஒரு டாக்டர், அம்மா செருப்பு போட்டு உள்ளே வராதிங்கம்மா ஐசியூன்னு சொன்னதுக்காக அந்த டாக்டருக்கு போலீஸ் கேஸை போட்டு அந்த டாக்டரை பாடாப்படுத்துனாங்க. இவ்வளோதான் உங்கள் சகிப்புத்தன்மை. நீங்கள் சேத்தவாரி இறைச்சதை அமைச்சர் வந்து இது பண்ணிக்கிட்டு போகணும்னு சொல்லுவீங்க. என்ன அமைச்சர் அங்கே எதையார் ரியாக்ட் பண்ணாரா? ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து மக்கள் விருப்பம் இல்லாமல் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல பொன்முடிக்கு பதிலாக ஜெயலலிதாவோ, பொன்முடிக்கு பதிலாக நிர்மலா சீதாராமனோ, மோடியோ இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அதை மட்டும் சொல்லுங்கள். மனசாட்சியோட மக்கள் பேசட்டும். பொன்முடி சொன்னது போல இதை நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை. பொன்முடி எந்த இடத்துலையும் இதை வந்து சிக்கலாக்கிடக்கூடாது, விஷமிகள் திட்டமிட்டே பொதுமக்களை அமைதியாக போனார். அதே மாதிரி தான். சரி, அவர் கூட வந்து போயிருவீங்க. மற்றவங்க போனீங்களா? நீங்கள் ஜெயலலிதா போனாரா? அப்படி செருப்பு போட்டு ஐசியூக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அந்த டாக்டரை பாடாப்படுத்தினவர் ஜெயலலிதா, மறந்துடாதீங்க. எங்கே போனீங்க நீங்கள்? ஆடிட்டரை, நீங்கள் உங்கள் ஆடிட்டரை படுத்தின பாட்டெல்லாம் தமிழ்நாடு மறந்து போச்சா? ஒரு பத்திரிகை செய்தி சேகரிக்க போன காரணத்துக்காக சித்திகாப்பான பிடிச்சி நீங்கள் என்ன செஞ்சீங்க? சித்திகாப்பான்கிற ஒரு செய்தியாளர் பத்திரிகை செய்தியான சேகரிக்க போனா அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த பாஜக யாருக்கு பாடம் எடுக்குது? அமெரிக்காவுக்கு போறாரு இந்த நாட்டுடைய பிரதமர், தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர். அமெரிக்காவில் ஒரு பெண் செய்தியாளர் கேள்வி கேட்டாங்க. நீங்க கெட்ட வார்த்தையில் ட்விட்டரில் கரிச்சு கொட்டு நீங்க கேள்வி கேட்டதுக்கு. இந்தியாவில் மத சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது, உங்கள் பதில் என்ன? இதான் கேள்வி பிரதமருக்கு. ஆமா இல்லை, இதைத்தானே பிரதமர் பதிலாக சொல்லணும். திக்கி திணறினார். அந்த சகோதரின் மீது அவ்வளவு கடுமையான தாக்குதல்கள், பச்சையா திட்டான். கடைசி அமெரிக்கா கண்டிச்சது. கேவலம். உலக நாடு, சர்வதேச நாடுகள் இப்படி பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்துவது சரியானு கேட்குற இடத்துல வந்துச்சு. நீங்க பேசலாமா? நீங்க பரிசா இதெல்லாம். அதனால பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏங்க நான் என்ன சொல்றேன், 11 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னாரு. அப்படித்தான் இருக்குதா அந்த அரசு? மழை வருவதற்கு முன்பும் சாலையில் நிற்கிறார்கள் அத்தனை பேரும். போய் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு அதை ஆய்வு செஞ்சு மழை பெய்கின்ற பொழுதும் அவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறாங்க. குறைந்தபட்சம் மனசாட்சியோட பேசும். அரசினுடைய போதாமைகளை சுட்டு காட்டுங்க, அதை நான் வரவேற்கிறேன், அதில் மாற்றுக்கிறதுல எனக்கும். இந்த இடத்துல இன்னும் பெட்டரா செஞ்சுருக்கணுங்க, இந்த இடத்துல இன்னும் சரியா செஞ்சுருக்கணுங்க சொல்லுங்க. கூட வந்து நில்லுங்க. நிதி ஆதாரத்தை தமிழ்நாட்டுக்காக சண்டை போட்டு வாங்கி கொடுங்க வானதி. அந்த நிதி ஆதாரத்தை எப்படி பயன்படுத்தினீங்கன்னு கேள்வி கேளுங்க, அதெல்லாம் உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா? இல்லை, பதிலுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கவே தெரியல தமிழ்நாடு அரசுக்கு. என்னங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கு ஒதுக்குனாங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குனீங்க, குஜராத்துக்கு ஒதுக்குனீங்க. குஜராத்துக்கு புயல் வந்து அடுத்த நாள் போய் இறங்கினார்.
1000 கோடி ரூபாயை கேட்காமலே அறிவிச்சார் பிரதமர். அந்த லெவலுக்கு அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம இல்லைங்க, குஜராத் வந்து உங்க சொந்த மாநிலம். குஜராத் பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலம். பாஜகவுக்கு வாக்களிக்காத மாநிலங்களை பாஜக பழி வாங்குது. உங்ககிட்ட என்ன காலில் வந்து விழணுமா, சரணாகதி அடையணுமா? இதெல்லாம் வந்து பாஜக பேசக்கூடிய பேச்செல்லாம் வந்து அருவருப்பான பேச்சு, அநாகரிகத்தின் உச்சம். அன்னைக்கு அமைச்சரோட வந்தவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துல சொல்லுங்க. ஏங்க நம்ம பேசுவோங்க, உங்கள் மேலே தப்பு இருக்கலாம், என் மேலே தப்பு இருக்கலாம், யார் மேலே தப்பு இருக்கலாம். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான், உங்கள் மேலே என்னத்தையோ கொண்டு எரிஞ்சிட்டான், நீங்கள் அமைதியாக போயிடுவீங்களா? மனசாட்சியோடு சொல்லுவோம் எல்லாரும், பார்க்குற நேர்கள் சொல்லிட்டோம், போயிடுவீங்களா எல்லாரும்? ஒரு பைக்கில் போகிறீங்க, ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான், அவன் மேலே தப்பு இருக்கட்டும், இடிச்சுட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வரான், அல்லது உங்களை அசிங்கமாக கெட்டாத்த சொல்லி திட்டான், நன்றி பாண்டு போவீங்களா இல்லை அவன்கிட்ட சண்டைக்கு போவீங்களா? அமைச்சர் அவ்வளோ பொறுமையாக பண்ணார். ஒரு வயது என்ன, முனைவர் பட்டம் பெற்றவர், எவ்வளோ பெரிய ஸ்காலர் அவர். கொஞ்சம் வந்து மனசாட்சியோடு பேச படிக்கணும். அவர் மீதான விமர்சனங்களை வைங்க, அது வேற. நாட் ஒன்லி பொன்முடி, எந்த இது ஒருவேளை இதே மாதிரி போய், நான் இப்போ இப்படி சொல்கிறேன், இதே மாதிரி ஒருவேளை நாளைக்கு வானதி சீனிவாசன் அண்ணாமலையை போன இடத்துல அண்ணாமலை மேலே வானதி சீனிவாசன் மீதோ யாராவது சேரை தூக்கி வீசிதான் நான் கண்டிப்பேன். நீங்கள் அரசியலாக பண்ணுங்கள், விமர்சனங்களை வைங்க. இப்படி கிரவுண்டில் நீங்கள் தாக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது கலவரத்தில் முடியும். அந்த கலவரத்தை வைத்துத்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அப்படி ஆட்சியை பிடிக்க அவர்கள் துடிக்கிறார்கள். அவர்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது. சரி, அரசியலுக்காக செஞ்சுட்டாங்க. யார் செஞ்சாங்க? அமைச்சர் சொன்னார், சேகர்பாபு வந்து யார் மீது சந்தேகம் இருக்குதுன்னு பேசியிருந்தார். நீங்கள் அதை நீங்களும் நிச்சயமா விசாரிக்கட்டும். இல்லைன்னு வந்தால் நாம் ஏற்றுப்போம், இல்லைன்னு வரட்டும், விசாரிக்கட்டும். யார் தவறு செய்தாலும் அவங்க வந்து கைது செய்யப்படணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு எல்லா இடத்துலையும் இவ்வளோ மென்மையெல்லாம் போகக்கூடாது. கைது செய்யணும். கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு நியாயமான தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் ரொம்ப வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறேன், நீங்கள் பிடிச்சி அடிக்கிறது இல்லை. சட்டத்தின் முன் நிறுத்தி, பாத்ரூமில் வலிக்கவில்லைலாம் வைக்கக்கூடாது. சட்டத்தின் முன் நிறுத்தி, நீதிமன்றத்தின் முன் நிறுத்தியே தண்டனை வாங்கி கொடுங்க. அதான் சரியாக இருக்கும். இதே நேரத்தில் சார், இப்படி நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர் வந்து பனையூருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அழைச்சி அவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கியிருந்தாங்க. ஸோ நேரில் போகிறதுனால இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பல சிக்கல்களை தவிர்க்க இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சதாக சொல்லியிருந்தாங்க. அது அது குறித்து உங்களுடைய இல்லை, அதில் 2 விதமாக பார்க்குறேன் நான். ஒன்று வந்து பாராட்டத்தக்கது, ஒரு விதத்தில் என்னென்னா ஒரு நிதி உதவி கொடுத்தது பாராட்டத்தக்கது. எஸ், நேரில் போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அவங்க தரப்பில் ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அதை முற்றிலும் நிராகரிக்கிறதுக்கு என்னால் முடியலை. தட் மீன்ஸ் விஜய் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா எவ்வளோ கூட்டம் கூடுன்னு தெரியும். அது ஆப்வியஸ்லி உண்மை. அப்போ நீங்கள் இப்படி ஒரு பேரிடர் காலத்தில் அவர் ஒரு இடத்துல போய் நிற்கிறது ஒரு விதத்தில் அரசினுடைய பணிகளுக்கு கூட தொய்வை ஏற்படுத்துமோ தான் எனக்கு தோணுது. ஓகே, அவர் போகிறாரு, இளைஞர்கள்லாம் வந்துட்டான், பெரும் கூட்டம் கூட்டிகிட்டுன்னு வைங்க, அங்கே வந்து நிவாரணப் பணிகள் கூட என்ன செய்யப்படலாம், தடைபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பாதிக்கப்படுற சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எஸ், அதனால் அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தி சேம் டைம் எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல அவர் நாளைக்கு எலெக்ஷன் வந்துட்டால் என்ன தான் செய்ய போகிறாரு, மக்களை சந்திக்க தான் போகிறார் இல்லையா? மக்களை சந்திக்க போகிறாரு, கூட்டம் கூடும். அஃப்கோர்ஸ் அன்றைக்கி ஒரு பேரிடராக இருக்காது. பேரிடர் இல்லாத காலத்தில் போய் சந்திக்கிறது என்பது வேறு, ஒரு பேரிடர் காலத்தில் சந்திப்பது என்பது வேறு. அந்த யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஏதோ இடத்துல மக்களையும் உங்கள் ரசிகர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தயார்படுத்தணும். தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டீங்க, அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க, ஒரு பெரும் கூட்டம் அல்லது தள்ளுமுள்ளு இது போன்று ஏற்படாத விதத்தில் உங்கள் ரசிகர்களையும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது, பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு. மக்கள் சந்திப்பை பழக்கப்படுத்துறது இல்லை, வேறு வழி இல்லை. அதை நோக்கி நகரம் இல்லை. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யும், கூட்டம் நிச்சயமாக கூடும். வடிவேலு இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அவ்வளோ கூட்டம் இல்லையா? அப்போ நீங்கள் விஜய் வந்து அதை விட பல மடங்கு உச்ச நடிகர், ஏராளமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக என்ன செய்வாங்க, விஜய் வராருன்னு கூட்டம் கூடும். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பணிகளில் ஏதேனும் ஒரு இடத்துல தெய்வை ஏற்படுத்தி விடக்கூடும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அதை வந்து நம்ம அது ஏன் போல் அப்படிங்கிற மாதிரி மட்டும் விமர்சிப்பது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு மாற்று கருத்து இருக்குது. பட் எவ்வளோ நாள் இதே மாதிரியே இருக்க முடியும்? நீங்கள் உச்ச நடிகர் தான். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பொதுமக்களே போய் சந்திக்க முடியாத சூழல் உருவாகி விடுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அப்போ என்ன செய்யணும்னா, இதை ஏதோ ஒரு இடத்துல பொதுவெளி சமூகத்தை, பொதுமக்களை, உங்கள் ரசிகர்களை நாம் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது, பழக்கப்படுத்த வேண்டியிருக்குது, பக்குவப்படுத்த வேண்டியது. இது வந்து நான் விஜய்க்கு மட்டுமே சொல்லலை, தமிழ் சமூகத்துக்கே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அரசியல் லீடரை வந்து கொண்டாடுங்க, அது உங்களுடைய சாய்ஸ்.
எந்த அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அவரை ஆதரிப்பது அல்லது விமர்சிப்பது அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நகரலாம். ஆனால் இப்போ கேரளா மாதிரியான ஒரு கல்ச்சருக்கு தமிழ்நாடு வரணுமோ நான் நினைக்கிறேன். ஒரு நடிகரை நம்ம வந்து பார்க்குறோம், கொண்டாடுறோம், ரசிக்கிறோம். அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் அவரை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பது அந்த ரசிகர்கள் முடிவு செய்யட்டும், அது அவங்களுடைய உரிமை. ஆனால் நாட் ஒன்லி விஜய்ங்க, நீங்கள் எந்த நடிகர் ரோட்டில் இறங்கினாலுமே தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்யுது? கூடுது. நடிகருக்குமே ஆபத்தாக இருக்குது, அவருக்குமே அவராலையுமே என்ன செய்ய முடியாது. நீங்கள் வந்து அவரை வந்து ஒருத்தர் இங்கே பிடிச்சிருப்பார், ஒருத்தர் இங்கே பிடிச்சிருப்பார், இல்லை ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ அவருக்கும் சிக்கல், பொதுவெளி சமூகத்துக்கும் சிக்கல், அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருது, அங்கே இருக்கக்கூடிய இயல்பு நிலை பாதிக்கப்படுதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா மாநிலத்திலும் இருக்குல்ல. இல்ல கேரளால கம்மியா இருந்துச்சு, கேரளாலையுமே இப்ப விஜய் போனப்ப வந்துச்சு. இல்ல இப்ப விஜய் கேரளால இறங்கி எல்லாம் நடத்த முடியாது. இல்ல நான் சொல்றது ஒரு மம்முட்டிக்கோ மோகன்லாலுக்கோ எனக்கு தெரியல. இல்ல ஃபகத் ஃபாசில் இப்ப சமீபத்துல அவ்வளவு இப்ப எல்லாருக்குமே இருக்கு. ஒருவேளை இப்ப கேரளாவும் மாறிக்கலாம். அல்லு அர்ஜுன் பீகார் போறாரு, அங்க அவ்வளவு. எஸ், பீகார்ல அல்லு அர்ஜுனுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க சொன்ன மாதிரி. பட் அது வந்து இப்ப ரசிகர் கூட்டமா கூட்டிட்டாங்கன்னு வைங்களா. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடியோ லான்ச்சா அந்த மாதிரி டயத்துல பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் அப்படி இறங்கினாங்கன்னா அது சிக்கல் தான். எஸ், அந்த ஒரு பாதிப்பு இருக்குது. ஆனால் நான் தமிழ்நாடு மட்டும் அப்படி இல்லை இல்லை, அப்படி ஓகே அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாநிலங்களும் அப்படி இருக்குது, தமிழ்நாடாவது அப்படி இல்லாமல் இருக்கட்டுமே அப்படி வச்சுப்போம். அப்போ ஓகே, ஏன்னா தமிழ்நாடு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டரா எல்லாத்துக்கும் நம்ம தான் முன்னோடியாக சொல்கிறோம், இதுலையும் இருக்கலாமே. உங்கள் நடிகரை கொண்டாடுங்க, உங்களுடைய அவருக்குன்னு வைக்கக்கூடிய ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் போய் கொண்டாடலாம், அல்லது அவருடைய ஃபேன்ஸ் மீட்டை போய் நீங்கள் கொண்டாடலாம், அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு இந்த மாதிரியான இடர்பாடுகள் மிகுந்த இடத்துக்கு அவர்கள் வருகின்ற பொழுது கூட, ஏன்னா எனக்கு அது வேதனையாக என்ன சொல்கிறேன், இது விஜய்க்கு மட்டும் சொல்ல எல்லா நடிகர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் சமீபத்தில் சில நடிகர்களுடைய உச்ச நடிகர்கள், வயதான நடிகர்கள், மூத்த கலைஞர்களுடைய மறைவு, இதுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வராங்க? திரைத்துறை பிரபலங்கள் வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் கூடுது. இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு, அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். இந்த நடிகர் வந்துட்டாரா, அந்த நடிகர் வந்துட்டாரா. நீங்கள் அதில் கூட விஜய் மீது ஏதோ வந்து ஒரு தாக்குதல் முயற்சி நடந்ததாக கூட ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடந்துடக்கூடாது, அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து அவர் உதவி செய்திருக்கிறார், மகிழ்ச்சி, வரவேற்போம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பொதுமக்களை சந்திப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலையும் உருவாக்குவோம். அது அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. Thank you.